வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்பொழுதும் நலமாகவும், வளமாகவும், மகிழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். இன்னையிலிருந்து நாம டெய்லி சந்திக்க போறோம். இந்த தினசரி நடப்பு நிகழ்வுகள் வீடியோ மூலமா. நம்ம ETW அகாடமி சேனல்ல இன்னையிலிருந்து தினசரி நடப்பு நிகழ்வுகள் வீடியோக்கள் வெளியாகும். நடப்பு நிகழ்வுகள் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அதாவது இந்த வீடியோக்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டாங்களோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துங்களேன், குரூப் 1 லெவலுக்கு டெப்த்தாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குரூப் 4 லெவலுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா பெரும்பாலானோருக்கு என்ன தயக்கம் தெரியுமா இருக்கும்? புரியாது. இப்போ சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு சூப்பரான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க தமிழ்லையும் வெளியிடுறாங்க, இங்கிலீஷ்லையும் வெளியிடுறாங்க. ஒரு 7-8 பக்கத்துக்கு இருக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவங்க கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் அதை எடுத்து படிக்கும் பொழுது அது புரியுமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான நாட்களுக்கு புரியுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அதில் செய்தி மட்டும்தான் இருக்கும், டேட்டா மட்டும்தான் இருக்கும். பின்னணி தகவல்கள் இருக்குமா அப்படின்னா பின்னணி தகவல்கள் இருக்காது. ஸோ பின்னணி தகவல், அதாவது இது எதனால இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரண காரியம் தெரிஞ்சாதான் நமக்கு அது மனசில் நிற்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தினந்தோறும் உங்களை சந்திக்க போகிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன், ஹிந்து இங்கிலீஷு அந்த செய்தித்தாள் ப்ளஸ் தமிழ் தினமணி செய்தித்தாள். ஓகேவா? இதில் எது பெஸ்ட்டு கவரேஜோ அதை எடுக்க போகிறேன். கம்பேர் பண்ணி பெஸ்ட்டு கவரேஜ் எடுத்து ஒரு கதை வடிவில் சொல்ல போகிறேன். கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிவிடுவேன். டேட்டாவை மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? கதையை நல்லா உங்களுக்கு புரிய வச்சுடுவேன், டேட்டாவை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இது வந்து தமிழில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனாலும் இங்கிலீஷில் படிக்கிற மாணவர்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? இந்த 7ஆம் தேதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தினந்தோறும் இந்த நடப்பு நிகழ்வுகள் வகுப்புகள் வெளியாகும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு காரணத்தினால வெளியாகிறேன்னா அடுத்த நாள் இது சேர்த்து வெளியாகிடும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கதை வடிவில் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே? அதில் முதல் விஷயம் நம்ம பார்க்க போகிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இது எல்லாமே பப்ளிக் மோடில் தான் வெளியாகும். அதாவது கட்டணம் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோக்களை தினந்தோறும் பார்க்கலாம். பார்த்து ஒரு நோட்டு போட்டு அப்படியே நான் சொல்கிற கதையை கேட்டுக்கிட்டு டேட்டாவை மட்டும் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா சூப்பர். ஓகேவா? இல்லை சார், எங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் சிறிதளவு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அது என்ன விவரம் அப்படிங்கிறத நான் அப்புறம் போக போக சொல்கிறேன். ஓகேவா? வகுப்புகளை கவனிங்க. நீங்கள் பிடிஎஃபே நீங்கள் பே பண்ணி வாங்கினாலும், நீங்கள் நோட்டு போட்டு எழுதினாலும் வகுப்புகளை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயங்கிறது புரியும். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாடையே புரட்டி போட்டுட்டு இருக்கு இல்லையா? வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு ஒன்று. அது என்ன எஸ்ஐஆர்? எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி அப்படின்னு ஒன்று. யாரை பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. பீகாரில் ஆரம்பித்தாங்க. பல கோடி மக்களில் கோடிக்கணக்கான மக்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கினாங்க. ஒரு பெரிய சர்ச்சை ஆணுச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்தது, குஜராத்தில் நடந்தது, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நடந்தது. இப்படிலாம் நடக்கும்பொழுது கோடிக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினாங்க. உடனே அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சி தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது வந்து வாக்காளர் திருத்தப்பட்டியல் தயாரிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, குடியுரிமையை செக் பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு அப்படின்னு ஒன்று இருக்குது, என்ஆர்சி, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்னு பேர். ஸோ இந்த என்ஆர்சி தயாரிப்பு பணி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கும் வழக்கு போகுது. புரியுதுங்களா? அப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் வர்சஸ் என்ஆர்சி விவாதம் நடக்குது. புரியுதுங்களா? யார் பதில் சொல்லணும்? கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. பிரச்சனை என்ன? இது வந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மாதிரி தெரியல, என்ஆர்சி பணி மாதிரி தெரியுது. என்ஆர்சி தயாரிப்பு பணி மாதிரி. யாரெல்லாம் இந்திய குடிமக்கள், யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் இல்லை அப்படிங்கிற பணியை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆதாரையே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, தேர்தல் ஆணையம் ஆதாரை வந்து ஏற்றுக்கல. என்னவா? ஒரு குடிமக்கள் என்பதற்கான சான்றா ஆதாரை ஏற்றுக்கல. அதுதான் அடிப்படையான பிரச்சனைக்கு காரணமாக இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்போது தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்க. எஸ்ஐஆர், என்ஆர்சி இது ரெண்டுத்துக்குமே அடிப்படை வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்க அப்படின்னா, என்ஆர்சிங்கிறது நாட்டில் உள்ள குழந்தைகள்,
முதியவர்கள், மனநலம் குன்றியவர்கள் அப்படின்னு அனைத்து குடிமக்களையும் கணக்கிடுகின்ற ஒரு ஆவணம். ஸோ குழந்தைகள், முதியவர்கள், அப்புறம் மனநலம் குன்றியவர்கள். ஸோ அனைத்து குடிமக்களையும் கணக்கிடும் ஆவணம். ஆனால் எஸ்ஐஆருங்கிறது 18 வயது பூர்த்தியான தகுதியுள்ள வாக்காளர்கள் மட்டுமே கொண்டது. அதாவது இதில் மனநலம் குன்றியவர்கள் வரமாட்டாங்க. புரியுதுங்களா? யார் நீக்கப்படுவாங்க? யார் நீக்கப்படுவாங்கன்னா மனநலம் குன்றியவர்கள் என்ஆர்சியில் இடம்பெறலாம். ஆனால் இந்திய சட்டப்படி அவங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாது. அதே மாதிரி இப்போ என்ஆர்சி பணியை செய்யணும் அப்படின்னா அந்த அதிகாரம் மத்திய அரசுகிட்ட தான் இருக்கு. என்ஆர்சி பணியை செய்யணும்னா மத்திய அரசுகிட்ட இருக்கு. என்ஆர்சி என்பது குடியுரிமை சட்டத்தின் பிரிவு. குடியுரிமை சட்டம்னா என்ன? குடியுரிமை சட்டம் 1955 இன்னும் இருக்குல்ல, அந்த சட்டத்தின் பிரிவு 14A கீழ் மத்திய அரசால் தான் மேற்கொள்ளப்பட முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, இதெல்லாம் வரும். ஆனால் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கும் வெளிநாட்டவரை நீக்குவதற்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குது. அப்போது 324 பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தான் சரி பண்ணுறோமே தவிர நாங்கள் என்ஆர்சிலலாம் கை வைக்க முடியாது, எங்களுக்கு அதுக்கான அதிகாரமே இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் போய் சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன்னு? சரி, இப்போது ஏன் இப்போ இது செய்தியில் வருது அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் முடிஞ்சுது. உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற இந்த பணி நடந்தது. இதுவரைக்கும் இல்லாத அளவில் சுமார் 2.89 கோடி, அதாவது 18.7% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஜனவரி 6, 2026 நிலவரப்படி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்குன்னா 12.55 கோடியாக இருக்குது. சரி, இப்போது இந்தியாவில் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் பணிகளின் மூலமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் 18.7% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நாட்டிலேயே அதிகமாக எங்கே நீக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில். எண்ணிக்கையில் சொல்லலை, பர்சன்டேஜில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 20.6% பெயர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் நாட்டிலேயே ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம்? 15.19% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதில். அதுக்கப்புறம் அது நம்ம மேல்முறையீடுலாம் இருக்குது. நான் ஃபைனல் நம்பர் என்ன அப்படிங்கிறது போக போக சொல்கிறேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கள் வரப்போதில்ல. குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 14.5% நீக்கப்பட்டிருக்காங்க. கேரளாவில் 8.65% நீக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, நீக்கத்துக்கான காரணம் என்ன? நீக்கத்துக்கான காரணம் அவங்க ஒன்று அவங்க பெயரை மாற்றிருப்பாங்க, நிரந்தர பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இடப்பெயர்வு பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே அவங்க போயிருப்பாங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு இடம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 2.17 கோடி. அதே மாதிரி மரணம் அடைந்தவர்கள் 46.23 லட்சம் பேர். இரட்டைப்பதிவு டூப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 25.47 லட்சம் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? இது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல, அது கிராம பகுதிகளை விட நகரப்புறங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் மற்றும் மக்கள் இடப்பெயர்வு காரணமாக அது அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நாட்டிலேயே அதிகம் எங்கே? 20.6% எங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில். சரி நண்பர்களே, இந்த செய்தி கதை மாதிரி புரிஞ்சுதா? சரி, சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இந்திய குடிமகன் தானாக முன் வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றால் அவனது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும். அது எந்த சட்டத்தில் இருக்கு? ஆர்டிக்கல் 9 கிளாஸ் 2ல் இருக்கு. இதையும் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 324வது உறுப்பு, அரசியலமைப்பு உறுப்பு 324 படி தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதன்படி தான் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி வாதத்தை முன் வச்சுருக்காங்க. இன்னும் கேஸில் ஜட்ஜ்மெண்ட்லாம் வரல. சாரி ஃபார் த பிளிங்க்கு. எப்போலாம் நான் எரேசர் யூஸ் பண்ணேன்னா அப்போ பிளிங்க் வருது. ஓகே. அப்புறம் ஆந்திராவில் ஒரு ஓஎன்ஜிசி எரிவாயு கிணறு தீ விபத்து நடந்திருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் டாக்டர் BR அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு. மோரி 5 அப்படிங்கிற இயற்கை எரிவாயு கிணறுல விபத்து ஏற்பட்டிருக்கு. திங்கட்கிழமைனா எந்த தேதி அது? இப்போ தான் அந்த நியூஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. திங்கட்கிழமைனா 5ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகேவா?
அந்த தேதிலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, தெரிஞ்சுங்க. ஓகேவா? இது எதுக்காக எப்படி தீ விபத்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எரிவாயு கரெக்ட்டா ஃப்ளோ ஆகணும்ல. அந்த ஃப்ளோவ அதிகரிக்கிறதுக்காக ஒரு பராமரிப்பு பணி செஞ்சிருக்காங்க. ஒர்க் ஓவர் ஆக்டிவிட்டின்னு அதுக்கு பேரு. அப்போ திடீர்னு எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடிச்சிருக்கு. இந்த தீப்பிழம்புகள் 25 மீட்டர் உயரத்துக்கு எழும்பியிருக்குதுங்க. 25 மீட்டர் உயரத்துக்கு எழும்பியிருக்கு. மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ பாதுகாப்பு கருதி மக்கள உடனே வெளியேத்திட்டாங்க. வெளியேத்திட்டாங்க. அப்புறம் ஓஎன்ஜிசி அதிகாரிகள், அப்புறம் பாதுகாப்பு படையினர், அவங்க வந்து ரொம்ப இடைவிடாத முயற்சியின் காரணமா செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துக்குள்ள 90% தீ கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுருச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போ நிலைமை ஓரளவுக்கு சீரானுச்சு. அப்போ வெளியேற்றப்பட்ட மக்கள் புதன்கிழமை அன்னைக்கு வீடுகளுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கிணத்த முழுமையா மூடணும். அதுக்கு பேரு கேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சவாலான பணிங்க அது. அந்த சவாலான பணியை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவை சேர்ந்த வைல்டு வெல்லுனா கிணறுன்னு அர்த்தம். வைல்டுனா என்ன அர்த்தம்? வைல்டுனா தறிகெட்டு போய், அதாவது காட்டுத்தனமான, புரியுதுங்களா? அதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க. தீ காட்டு தீ மாதிரி நினைச்சீங்க. வைல்டு வெல் அப்படிங்கிற உலகத்தரம் வாய்ந்த நிபுணர் குழுவோட உதவிய இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் நாடி இருக்கு. புரியுதுங்களா? விக்ரம் சக்சேனா தான் வந்து ஓஎன்ஜிசியோட இயக்குனர். ஓஎன்ஜிசி இயக்குனர் யாரு? விக்ரம் சக்சேனா. அந்த விக்ரம் சக்சேனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை சீரமைக்கிறது, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? விக்ரம் சக்சேனா அவர் தான் ஓஎன்ஜிசி இயக்குனர். புரியுதுங்களா? விக்ரம் சக்சேனா. இந்த நிலைமையை சீரமைக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கின்றன. இந்தியா வந்து ஒரு புதிய ராஜதந்திரத்தை பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. புரியுதுங்களா? அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம், முழு கதையை சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுனுச்சு. பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் வந்து காஷ்மீரில் ஒரு இடத்த தாக்குனாங்க. சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நமக்கு தெரியும் அந்த விஷயம். அப்போது பதிலடி கொடுக்கறதுக்காக இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர், அதாவது சிந்தூர்னா குங்குமம்னு அர்த்தம். இது தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமான ராஜதந்திர செய்தி இப்போ வெளியாயிருக்கு. அது என்னன்னா, வழக்கமாக ஒரு நாட்டோட அரசு இன்னொரு நாட்டு கூட நேரடியாக அல்லது தூதரங்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தும். ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கிற இந்திய தூதரகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்பின் உதவியாளர் ஜேசன் மில்லருக்கு சொந்தமான, ஜேசன் மில்லர் அவர் பேர் என்ன? ஜேசன் மில்லருக்கு சொந்தமான SSW LLC அப்படிங்கிற ஒரு தனியார் ஆலோசனை, அதுனா ஆலோசனைனா லாபி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? லாபி பண்ணுறதுனா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? லாபியிங் அப்படின்னா அவங்கள பேச்சுவார்த்தையின் மூலமாக உடன்பட வைக்கிறது. அவங்களோட ஒப்பீனியனை மாற்றுவாங்க. புரியுதுங்களா? ஸோ SSW LLC அப்படிங்கிற ஒரு லாபிங் நிறுவனத்தை பணியமர்த்திருக்கு. ஏன் பணியமர்த்திருக்கு? என்ன காரணம் அப்படின்னா, 2025 மே 10 அன்னைக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதை தொடர்ந்து, அதாவது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அதே நாளில் அமெரிக்காவோட உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேசுறதுக்கு இந்த நிறுவனத்தை இந்திய தூதரகம் வந்து உதவி கேட்டிருக்கு. ஸோ அமெரிக்க அரசாங்கத்துடைய முக்கிய நபர்கள் கூட ஒரு ஆலோசனை நடத்துறதுக்காகவும் இந்தியா வந்து இது மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தை நாடி இருக்கு. இந்தியா ஒரு தனியார் நிறுவனத்தை நாடி அதன் மூலமாக வேற நாட்டுடைய டிப்ளமேட்ஸ், அதாவது அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கிறது முயற்சி இதுதான் முதல் தடவை. ஸோ இது 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 சம்பந்தமாக முக்கிய சந்திப்புகள் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஜெயசங்கர். அவர் அமெரிக்க துணைத் தலைவர் JD வேன்ஸு, CAA தலைவர். CAAங்கிறது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ரா இல்லையா? நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து RAWன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்னு சொல்லுவோம். அது மாதிரி அமெரிக்காவோடது CAAயோட தலைவர் ஜான் ராட்க்ளிஃப். இவங்களெல்லாம் சந்திக்க திட்டம் போட்டாங்க. ஓகேவா? ஏன் சார்? நம்ம வந்து நம்ம ஊர் அதிகாரிகளை வச்சு அந்த ஊர் அதிகாரிகளோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் தான். ஆனால் ட்ரம்ப்போட நிர்வாகம் அப்படியா ஸ்டேபிளாக இருக்குது? ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் சற்று ஒரு மாதிரியான தன்மை கொண்டதாக இருந்ததால், ஒரு பரிமாற்றத்தன்மை, எப்படி சொல்லுவாங்கன்னா டிரான்சாக்ஷனல் நேச்சர், நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன் நேச்சர் இருந்ததுனால, ஸோ ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்களை பயன்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக அது பார்க்கப்படுது. ஓகேவா நண்பர்களே?
அப்புறம் சென்னை பறக்கும் ரயில் எம்ஆர்டிஎஸ் விரிவாக்கம். அதாவது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்ற ரயில் இது பறக்கும் ரயில் திட்டம். அந்த பறக்கும் ரயில் திட்டத்தில் ஒரு முக்கிய கட்டம் எட்டப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்குறாங்க. என்னது? புதிய வழித்தட திட்டம். டிராஃபிக்கை குறைக்கணும்னா முக்கியமாக டிராஃபிக் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆள் ஒரு காரை ஓட்டிட்டு போறாரு. அவர் மட்டும் தான் ஆஃபீஸ் போறாரு. அவர் ஒரு கார், இன்னொருத்தர் ஒரு கார். இது பொருளாதார வளர்ச்சியாக பார்க்குறதா இல்லை இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வச்சிங்களேன். நான் டெய்லி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. வேளச்சேரியிலிருந்து சரி இப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்ல வசதியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வளர்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நபர் காரில் வர மாட்டார். அவர் அந்த ட்ரெயினை பிடிச்சி போயிடுவார். ஸோ அவர் போகிற ரூட்டில் ட்ரெயின் இருக்கணும். ஆனால் ஒரு மெட்ரோவோ இல்லை பறக்கும் வழித்தடமோ ஒரு பறக்கும் ரயிலோ இருக்கணும். அப்போது வேளச்சேரியிலேருந்து புதுசாக என்ன பண்ண போகிறாங்கன்னா வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலான ஒரு 4.5 கிலோமீட்டர் நீளமுள்ள விரிவாக்க பணிகள் ரூபாய் 734 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அது செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா முடிக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த 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 புதிய வழித்தடம் இருக்குல்ல வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ், அதில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம் ஸ்டேஷனு, ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஷன் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. தென்னக ரயில்வேக்கு கீழே தாங்க இதெல்லாம் இருந்தது, சரிங்களா? ஆனால் இந்த இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சானா இன்னும் வரல. இந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரல. ஸோ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர், அதாவது சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி, அவர் வந்து ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். சிஆர்எஸ் என்ன பண்ணணும்? ஆய்வு பண்ணி சான்றிதழ் கொடுக்கணும். நான் அதனால் இந்த பிடிஎஃப்ல அதெல்லாம் போடல, ஏன்னா அது ஒரு சாதாரணமான ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சிங்க. ஓகேவா? இந்த சிஆர்எஸ்ங்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான் கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி. என்ன தமிழில் என்ன சொல்லலாம்? நம்ம இப்போ தான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ரயில்வே பாதுகாப்பு ஆணையர்னு பேர். ஓகேவா? அவரு தான் வந்து என்ன செய்யணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே பெறுவதற்கு திட்டமிட்டிருந்தது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைப்படி அதாவது இந்த மந்த் எண்டில் தான் இந்த சேவைகள் தொடங்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது பழைய செய்தி சொல்கிறேன் கேளுங்க. இந்த பறக்கும் ரயில் சேவைகள் இருக்கு இல்லையா, அதை தரம் உயர்த்துறதுக்காக இந்த பறக்கும் ரயில் சேவைகள் வந்து சென்னையில் 19.3 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வழித்தடமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 19.3 கிலோமீட்டர் எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்தையும் யார்கிட்ட தெரியுமா கொடுக்க போகிறாங்க? தென்னக ரயில்வே. இது யார் பராமரிச்சுட்டு இருந்தாங்கன்னா தென்னக ரயில்வே பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பறக்கும் ரயில் சேவைகளை பராமரித்து கொண்டிருந்தது தென்னக ரயில்வே. ஸோ இதை இப்போ யார் தெரியுமா? இப்போ இதோட தரத்தை உயர்த்தணும். இதோட தரத்தை உயர்த்துறதுக்காக இந்த பொறுப்பு யார்கிட்ட தெரியுமா கொடுக்க போகிறாங்க? சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு தென்னக ரயில்வேவும் இந்த சிஎம்ஆர்எல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க. இது பழைய செய்தி. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேம்பாட்டு பணிகள் நடக்குது. மெட்ரோ நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் கட்டமாக இந்த இப்போ பாருங்கள், இந்த 19.3 கிலோமீட்டர் எம்ஆர்டிஎஸ்னால் என்ன? பறக்கும் ரயில் திட்டம். ஓகே, பறக்கும் ரயில் திட்டம். இந்த பறக்கும் ரயில் திட்டத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போது இதை மேம்படுத்துறதுக்காக முதல் கட்டமாக சிஎம்ஆர்எல் என்ன பண்ணுறாங்க? இந்த 19 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள 6 ஸ்டேஷன்ஸை, எந்த ஸ்டேஷன்ஸ்? இந்திரா நகர், கஸ்தூரிபா நகர், வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி, திருவான்மியூர், இந்த 6 ஸ்டேஷன்ஸை மறுசீரமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஆனாலும் புதிய ரயில்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இப்போ இந்த வழித்தடத்தில் 19.3 கிலோமீட்டர் வழித்தடத்தில் புதிய ரயில்கள் வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே கவனிங்க, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒட்டுமொத்த 19.3 கிலோமீட்டர் நீளமுள்ள எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்தையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிஎம்ஆர்எல் பொறுப்பேற்க உள்ளது. ஓகே, அடுத்தது ஐஐடி மெட்ராஸில் சாரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி எப்பொழுதுமே நடத்துவாங்க. ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை,
அதில் ஒரு முக்கியமான கலாச்சார அடையாளங்களில் ஒன்று இந்த சாரங். அது இங்கிலீஷில் வந்து SAARANG சாரங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு இந்த திருவிழாவானது 52வது ஆண்டு சாரங் திருவிழா. ஜனவரி 8ஆம் தேதி தொடங்குது. அதன் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியாண்ட் ரியல்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். பியாண்ட் ரியல்ம்ஸ், அதாவது கற்பனைக்கு எட்டாத புதிய உலகங்களை கலைகளின் மூலமாக தேடுறது. ஓகேவா? ஸோ இந்த ஆண்டோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நோவா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன், நோவா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. நோவா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன் அப்படின்னா 2000களுடைய பாப் கலாச்சாரம், இந்த பாப் மியூசிக் இருக்குல்ல, பாப் கல்ச்சர், அதை நினைவு கூறுற வகையில் ஒரு திறந்த வெளி அரங்கம் வச்சுருக்காங்க. நோவா எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனுங்கிறது ஒரு திறந்த வெளி அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காலா பிரச்சாரம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. காலா பிரச்சாரம் என்னது பிரச்சாரம்? காலா பிரச்சாரம். இந்த காலா பிரச்சாரம் அப்படிங்கிறது என்னென்னா, வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்போடும் இந்த விழா நடக்கணும், பாரம்பரிய கலைஞர்களை ஊக்குவிக்கணும், தென்னிந்தியாவோட பழமையான கலை வடிவங்கள் குறித்து பள்ளி மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து ஆங்கிலத்தில் KALAன்னு படித்து காலான்னு படிச்சிட்டேன், காலான்னு சொல்லிட்டேன். ஆனால் இது கலா பிரச்சாரம், அதாவது கலை பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? கலா பிரச்சாரம். கலான்னா கலை. ஓகேவா? சரி, இப்போ சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற ஓவியர் மற்றும் பத்மஸ்ரீ வெற்றி பெற்ற சினிமாவுடைய ஆர்ட் டைரக்டராக இருக்கின்ற தோட்டா தரணி அவர்கள் தலைமை விருந்தினர். ஓகே, ஃபைன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே நம்ம விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, விஜயலட்சுமி, அப்புறம் கிருஷ்ணன் லால்குடி, இவங்களும் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்களில் கட்டாய ஃபைலிங் ஒத்தி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு ஒரே பார் கவுன்சில் தான், தெரியுங்களா உங்களுக்கு? பார் கவுன்சிலுங்கிறது என்ன? கிட்டத்தட்ட ஒரு வக்கீல்களின் சங்கம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாடு புதுச்சேரியில் என்னென்ன மாவட்டங்கள்லாம் இருக்கோ அந்த அதாவது தமிழ்நாடு புதுச்சேரியில் மாவட்ட நீதிமன்றங்கள் செயல்பாட்டில் ஒரு முக்கிய மாற்றத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்துச்சு முன்னாடி. அது என்னென்னா, அனைத்து வழக்குகளையும் அவங்க மின்னணு முறையில் தாக்கல் செய்யணும். அதாவது எல்லா கேசஸையுமே அவங்க ஃபைலிங் மூலமாக மின்னணு முறையில் மட்டும்தான் தாக்கல் செய்யணும், டிஜிட்டலாக தாக்கல் செய்யணும். அதாவது பேப்பர் ஒர்க்கு கிடையாதுப்பா, இனிமேல் வந்து என்ன செய்யணும்? ஃபைலிங் தான் அப்படிங்கிற அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? யார் கொண்டு வந்தது? சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த நடைமுறை இப்போது மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? ஏன் அந்த ஒத்தி வைப்பு அப்படின்னா, மாவட்ட அளவில் பணியாற்றுகின்ற வழக்கறிஞர்கள் ரொம்ப கடுமையாக இதை ஆட்சியை வச்சாங்க. ஏன் அப்படின்னா, மின்னணு முறையில் வழக்குகளை தாக்கல் செய்கிறதுல பெரும் நடைமுறை சிக்கல் இருக்குது. குறிப்பாக இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும் அதுக்கு, அப்புறம் சர்வர் டவுனாக இருக்கும், தொழில்நுட்ப கோளாறு, இதன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்ய தாமதம் ஏற்படுது, அதனால கேசஸ்லாம் மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் போராடினாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன், MHAA அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்கள், அதுதான் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறது இந்த FBA TNP. ஸோ அடுத்த வீடியோக்களிலிருந்து நான் இதுக்கான எக்ஸ்பேன்ஷனை இங்கே டைப் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? இந்த சங்கங்கள்லாம் இந்த நடைமுறைக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா அவர் தான் இந்த ஃபைலிங் முறையை தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கிறார். புரிஞ்சுதா? இந்த வழக்கறிஞர்களுடைய சிரமங்களெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் மறுபடியும் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 19ஆம் தேதி வருது. அப்போ ஏதாவது அப்டேட்னா நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் தமிழக பொதுக்கூட்டங்களுக்கான புதிய விதிமுறைகள், தமிழக பொதுக்கூட்டங்களுக்கான புதிய விதிமுறைகள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 கரூரில் தாவேக மாநாட்டின் பொழுது, தாவேக மாநாட்டில் தாவேக கூட்டம், அந்த கூட்டத்தின் பொழுது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவின்படி ஒரு புதிய அரசாணை ஒன்று போடுறாங்க.
சரிங்களா? ஒரு புதிய அரசாணை போடுறாங்க. இந்த புதிய அரசாணை என்னைக்கு வெளியானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5, 2026 அன்னைக்கு இந்த புதிய அரசாணை வெளியிடப்பட்டது. ஓகே. என்னென்ன புதிய நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கு பொருந்தும்? பொதுக்கூட்டம், ஊர்வலம், சாலை காட்சி, அதாவது ரோட் ஷோ. இப்போ பிஎம் மோடி வந்து ரோட் ஷோ பண்றாரு. விஜய் போய் ரோட் ஷோ பண்றாரு இல்லையா? அப்போ பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோ, சாலை காட்சிகள், ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாத்துக்கும் 5000த்துக்கும் அதிகமான மக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு இது பொருந்தும். அது கலாச்சார நிகழ்வாக இருந்தாலும் சரி, மத நிகழ்வாக இருந்தாலும் சரி, இது பொருந்தும். வழிபாட்டு தலங்களில் நடைபெறுகின்ற வழக்கமான நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு. ஏற்கனவே பாதை போட்டு ஊர்வலங்கள் நடத்துவாங்க. இப்போ கிரிவல பாதை இருக்கு, அங்கே 5000 பேருக்கு மேலே கூட்டினா அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஏற்கனவே பாதை நிர்ணயிக்கப்பட்ட ஊர்வலங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. வழிபாட்டு தலங்களில் வழக்கமாக நடைபெற நிகழ்வுகளுக்கு 5000 பேருக்கு மேலே கூட்டினா, இப்போ கந்த சஷ்டி விழா அப்படின்னு வச்சிங்களேன், சூரசம்ஹார விழா அப்படின்னா அங்கே வழக்கமாகவே மக்கள் அதிகமாக தான் கூடுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடு கிடையாது. கிரிவல பாதைக்கு கட்டுப்பாடு கிடையாது. அது வழக்கமான ஏற்கனவே உள்ள பாதைகளுக்கு அது கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக ஒரு கூட்டமோ, ஒரு மாநாடோ, ஒரு பொதுக்கூட்டமோ, இல்லை ரோட் ஷோவோ அப்படின்னா 5000 பேருக்கு மேலே கூடுனா அவங்களுக்கு இந்த அரசாணை பொருந்தும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை 50,000த்துக்கும் அதிகமான மக்கள் ஒரு நிகழ்வுக்கு கூடுறாங்க அப்படின்னா, கூடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னா 30 நாட்களுக்கு முன்பே அந்த கூட்டத்தை கூட்டுபவர்கள் விண்ணப்பிக்கணும். சரிங்களா? மற்ற நிகழ்வுகளுக்கு 50,000 பேர் இல்லைப்பா, 10,000 பேர் தான், இல்லை 5,000 பேருக்கு மேலே 50,000த்துக்கு கீழே இவ்வளோ தான் கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தா 10லிருந்து 21 நாட்களுக்கு முன்பே, அதாவது 10 முதல் 21 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஓகேவா? சரி, இப்போ யார் ஆய்வு பண்ணி அனுமதி கொடுப்பா? மாவட்ட ஆட்சியர்கள் அல்லது சென்னை காவல் ஆணையர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த அவங்க தான் அறிவிப்பாங்களே. அப்புறம் பொதுப்பணித்துறை பொறியாளர் இருக்கார்ல, பிடபிள்யூ பொறியாளர் அந்த இடத்துடைய கொள்ளளவை ஆய்வு செய்த பின்னர் தான் அனுமதி வழங்கப்படும். ஓகே, இது கவனிங்க. இப்போ புதிய அரசாணை போட்டிருக்காங்கல்ல, இந்த புதிய அரசாணைக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் ஒன்று வெளியிட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு அரசாணைனா ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணுவாங்க, ஒரு என்ன சொல்கிறது, வரைவுன்னு சொல்லுவோம்ல. அதில் வந்து இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டணும்னா ஒரு டெபாசிட் கட்டணும், செக்யூரிட்டி டெபாசிட், பாதுகாப்பு வைப்பு தொகை கட்டணும்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்டாயம் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கு. கூட்டத்தை கூட்டணும்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி தான் அதுக்கான அனுமதி கேட்பாங்க. இப்போ இனிமே அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் புதிய முன்னெடுப்புகள். இந்த டாப்ஸுங்கிறது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். அப்புறம் கனவு ஆய்வுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப்ஸ் திட்டம். இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு? அரசு ஊழியர்களுக்காக தமிழக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதில் என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு அரசாங்க அதிகாரி அவர் கடைசி மாதத்தில் வாங்கின சம்பளம் இருக்குல்ல, அவர் கடைசி மாதத்தில் வாங்கின சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெறலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்க போகிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்க போகிறாரு. ஓகேவா? மக்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நேரடியாக கேட்டறியும் நோக்கில் உங்கள் கனவை சொல்லுங்கள், ஷேர் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ். என்னது? ஷேர் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாத கால ஆய்வு திட்டம். எப்படி? வீட்டு பரிவார கணக்கெடுப்பு திட்டம். அதாவது வீட்டுக்கு போய் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்டு கணக்கெடுப்பாங்க. என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு திட்டங்களின் பலன்கள் குறித்து கருத்து கேட்பது. அது மட்டும் இல்லை, மாநில வளர்ச்சிக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற பணிகளை மேற்கொள்வது, முன்னுரிமை பணிகளை கண்டறிவது. ஓகேவா? இதை எப்படி செய்ய போகிறாங்க? 50,000 பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களை மாநிலம் முழுக்க இருக்கிற 1.91 கோடி குடும்பங்களை போய் சந்திக்க வைக்க போகிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு குடும்பமும்
அந்த குடும்பத்துடைய 3 முக்கியமான விருப்பங்களை பட்டியல் போடலாம். இந்த பட்டியல் போடுவாங்கல்ல, நல்லா கவனிங்க. 50,000 வாலண்டியர்ஸ் வரப்போறாங்க எல்லா குடும்பத்துக்கும். ஒவ்வொரு குடும்பமும் 3 விருப்பங்களை சொல்லலாம். அந்த 3 விருப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும். அந்த 3 விருப்பங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே டிஜிட்டலா என்டர் பண்ணிடுவாங்க. என்டர் பண்ணோனயே ஒவ்வொரு விருப்பத்துக்கும் ஒரு கோடு குடுத்துருவாங்க. கோடு CODE. ஒவ்வொரு விருப்பத்துக்கும் ஒரு தனிப்பட்ட கோடு ஒண்ணு குடுத்துருவாங்க. முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கு தெரியுமா? முதல்வரின் முகவரி. நம்மளுடைய கஷ்டங்கள நாம முதல்வரின் முகவரி. அதுக்கு ஒரு தொலைபேசி எண் இருக்கு. அந்த தொலைபேசி எண்ணுக்கும் குடுக்கலாம். அதுக்கு ஒரு இணையதளம் இருக்கு. அந்த இணையதளத்துக்கும் குடுக்கலாம் இல்லையா? முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு தனித்துறையே ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த தனித்துறையில அந்த தனித்துறை மூலமா இந்த விருப்பங்கள் பட்டியலிடப்பட்டு அதற்கான ஆவணங்கள் செய்யப்படும். சரி. இந்த திட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கப் போகிறார்கள். ஓகேவா? ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஜனவரி 11ஆம் தேதி இளைஞர்கள் இந்த திட்டத்தின்படி ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போறாங்க. ஜனவரி 11ஆம் தேதி. ஜனவரி 12ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர் நாள் அன்னைக்கு வெளிநாட்டு தமிழ் தொழில் முனைவோருடன் ஆலோசனை கூட்டத்தையும் முதலமைச்சர் நடத்த போறாரு. இதுதான் இந்த திட்டம். ரொம்ப முக்கியமான திட்டம். இதுலேருந்து தான் ஃபியூச்சரில் கேள்வி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த திட்டம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா L1 சூரிய ஆய்வின் புதிய மைல்கல் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு விண்கலம் எது? ஆதித்யா L1. அது வந்து ஒரு வரலாற்று சாதனை எட்டியிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி, சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 2024 இன்னைக்கு ஜனவரி 2024 மன்னிக்கணும், ஜனவரி 6, 2024 அன்னைக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான இந்த லக்ராஞ்சியன் புள்ளி 1 L1ஐ சென்றடைந்தது. எது? ஆதித்யா. ஆதித்யா வந்து சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இருக்கிற ஒரு புள்ளி, அதுக்கு பேர் என்ன? லக்ராஞ்சியன் புள்ளி 1ஐ சென்றடைஞ்சது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த விண்கலம் என்னைக்கு விண்ணில் ஏவப்பட்டது? 2023 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. ஓகே. ஸோ அங்கிருந்து சுமார் 127 நாட்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சு பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற தனது வெற்றிகரமான இலக்கை அடைந்தது. இந்த புள்ளிக்கு தான் அது போகணும்னு இலக்கு. எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு? 15 லட்சம் கிலோமீட்டர் போய் சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனிச்சு. 127 நாட்கள் அது பயணம் செஞ்சுருக்கு. பயணம் செஞ்சு அந்த புள்ளியை அடைஞ்சிருச்சு. புள்ளியை அடைஞ்சு 2 வருஷம் ஆகுது. கிளியராக புரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுது? அந்த புள்ளியிலிருந்து சூரியனை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வருது. இப்போ தான் விஞ்ஞானிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ISRO கொடுக்குறாங்க. அது என்னென்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த விண்கலம் சேகரித்த 23 TB 23 டெராபைட்டு, நம்ம ஃபோன்லலாம் ஜிபி யூஸ் பண்ணுறோம்ல, அதை விட பெருசு, 23 டெராபைட்டுக்கு அதிகமான தரவுகளை இஸ்ரோ பொது வெளியில் ஆய்வுக்காக வெளியிட்டிருக்கு. இப்போ அந்த டேட்டாவை எடுத்து, தரவுனா டேட்டான்னு அர்த்தம், அந்த டேட்டாவை எடுத்து இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போது ISRO வெளியிட்டுச்சுல, அதுக்கு பேர் என்ன? அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பேர். A1 சொல்லுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த தகவல்களை ஆராய்ச்சி பண்ணி புதிய அறிவியல் முடிவுகளை வெளியிட இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இஸ்ரோ ஒரு ஏவோ கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஏன் இந்த L1 புள்ளிக்கு போகணும்? லக்ராஞ்சியன் புள்ளி 1 L1 புள்ளி, அது ஏன் போகணும்? சூரியனை எந்த தடங்களும் இல்லாமல் ஆய்வு செய்வதற்கு இந்த லக்ராஞ்சியன் 1 அப்படிங்கிற புள்ளி மிகச்சிறந்தது. ஏன்னா இந்த புள்ளியிலிருந்து சூரியனை பார்க்கும் பொழுது கிரகணங்கள் வராது. கிரகணங்கள் மறைக்க. கிரகணம்னா என்ன? கிரகணங்கிறது சூரியனை வேற ஏதாவது ஒன்று பூமியிலேருந்து மறைக்கிறது தானே. புரியுதுங்களா? அப்போது கிரகணமோ இல்லை வேற ஏதாவது மறைப்புகளோ ஏற்படாது. அதனால 24 மணி நேரமும் சூரியனை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். ஸோ இந்த ஆய்வு இருக்குல்ல, டேட்டா 23 TB டேட்டாவை கொடுத்துட்றாங்க. இந்த ஆய்வில் யாராவது பங்கேற்கணும் அப்படின்னா, அதாவது இந்திய பல்கலைக்கழகம், கல்லூரி, ஆராய்ச்சி நிறுவனங்கள் யாராவது இது பங்கேற்கணும் அப்படின்னா அவங்க பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர்ஸாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூடுதல் தகவல் தான். அப்புறம் இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு பற்றி பார்க்கலாம்.
ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் 50% வரி கொடுத்தாப்புல, நம்ம வரி போட்டாப்புல. அதை பற்றி இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு. நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பற்றியும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற வர்த்தக வரி பற்றியும் வாஷிங்டனில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசினார். எங்கே பேசினார்னா ஹவுஸ் ஜிஓபின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஜிஓபி மெம்பர் ரெட்ரீட்டில் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? என்ன அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்தியா மீது ஒட்டுமொத்தமாக 50% வரிகளை அமெரிக்கா விதிச்சிருந்தது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் சொன்னார். என்ன காரணம்? ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறது தான். ஸோ இந்த 50% வரியில் 25% வரி ரஷ்ய எண்ணெய் கொள்முதலுக்காக பிரத்யேகமாக போட்டது. புரியுதுங்களா? ஸோ பிரதமர் இதுக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தாரா? நம்ம பிரதமர் இதுக்கு அதிருப்தி தான். அதிருப்தி அவருக்கு தெரிஞ்சுது. இந்த வரி விதிப்பால் பிரதமர் நரேந்திர மோடி என் மேலே வந்து நாட் தட் ஹாப்பி வித் மீ அப்படின்னு சொன்னார். பிரதமர் மோடி என் மீது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. புரியுதுங்களா? அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. ஓகே, சரி. அப்புறம் அடுத்த செய்திக்கு போகலாமா? அதே மாதிரி பிரதமர் மோடி கூட எனக்கு மிகச்சிறந்த உறவு இருக்குது, வெரி குட் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான செய்தி தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திங்க. 55 செம்மொழி இலக்கிய தொகுப்புகள் வெளியிட்டிருக்காங்க. 55 செம்மொழி இலக்கிய தொகுப்புகள் வெளியீடு. இந்தியாவுடைய செழுமையான மொழி பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற நோக்கத்தில் மத்திய அரசு ஒரு முக்கியமான முன்னெடுப்பு எடுத்திருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தர்மேந்திர பிரதான் தமிழ் உள்ளிட்ட ஒரு 5 செம்மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 55 இலக்கிய தொகுப்புகளை டெல்லியில் வெளியிட்டார். புரியுதுங்களா? இது வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்குல்ல, 2020 NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதன் ஒரு அங்கம், அதன் ஒரு பகுதி. ஸோ NEP 2020 இதுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, செம்மொழிகளில் மொழிபெயர்க்கணும் முக்கியமான இலக்கியங்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்திய மொழிகளை வலுப்படுத்துகின்ற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளியீட்டில் தமிழுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, திருக்குறள் முதன்முறையாக சைகை மொழி தொடராக வெளியிடப்பட்டிருக்கு, சைன் லாங்குவேஜ் தொடராக வெளிப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? உலக பொதுமறையான திருக்குறள் முதன்முறையாக சைகை மொழி தொடராக, அதாவது சைன் லாங்குவேஜ் சீரீஸாக வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியங்களான புறநானூறு, பதிற்றுப்பத்து, பத்துப்பாட்டு போன்ற புறநானூறு, பதிற்றுப்பத்து இதெல்லாம் வந்து 8 தொகை. அதுபோல் பத்துப்பாட்டுலேயும் சில விஷயங்கள், பத்துப்பாட்டு சில பாடல்கள், நான்மணிக்கடிகை, நாலடியார், முத்தொள்ளாயிரம் இது போன்ற சில பிந்தைய கால நூல்களும் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ புறநானூறு, பதிற்றுப்பத்து மட்டும் இல்லை, பத்துப்பாட்டு, என்னது பத்துப்பாட்டு, நான்மணிக்கடிகை, நாலடியார், முத்தொள்ளாயிரம் இதெல்லாம் மலையாளத்தில் வெளியாயிருக்கு. ஓகேவா? அப்புறம் சிலப்பதிகாரம் இருக்குல்ல, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, இந்த மொழிபெயர்ப்பில் எந்த நிறுவனங்கள்லாம் பங்கு பெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் செம்மொழி நிறுவனம். இந்த மைசூர் செம்மொழி நிறுவனத்துக்கு கீழே நிறைய ஆய்வு மையங்கள் இருக்குது. அதன் மூலமாக 41 நூல்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். அந்த நிறுவனம் மூலமாக 13 புத்தகங்கள் மற்றும் திருக்குறள், செய்கை மொழி தொடர் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்புறம் இந்திய வாகனத்துறையில் ஒரு புரட்சி நடந்திருக்கு. PLI ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. அது என்ன PLI? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி அது வந்து எவ்வளோ இருந்துச்சு? முன்னாடி 2818 கோடியாக இருந்துச்சு. 2818.85 கோடியாக இருந்தது அந்த இன்சென்டிவ். அதை இப்போ என்னவா மாற்றிருக்காங்கன்னா 5800 கோடியாக உயர்த்தி மத்திய அரசுடைய கனரக தொழில் அமைச்சகம் பரிந்துரைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பூஜ்ய உமிழ்வு வாகனங்கள், ஜீரோ எமிட்டிங் வெஹிக்கிள்ஸ், அதாவது பேட்டரி மூலமாக
தயாராகின்ற மின்சார வாகனங்கள், அது மட்டும் இல்லை ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக உற்பத்தி ஆகிற வாகனங்கள், இதுபடி இந்த வாகனங்கள் நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்சென்டிவை அதிகமாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இன்சென்டிவ் அப்படிங்கிறது ஊக்கத்தொகை. ஓகே, யாருக்கு கொடுக்குறாங்க? எந்தெந்த நிறுவனங்கள் இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளையும் ஹைட்ரஜன் எரிபொருள் வெஹிக்கிளையும் தயாரிக்குதோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காக? ஜீரோ எமிஷனுக்காக. ஓகே, சரி. இந்த பிஎல்ஐ திட்டம், பிஎல்ஐனா என்ன சொல்லியிருக்கேன்? பிஎல்ஐங்கிறது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். அது எப்போ தொடங்கப்பட்டுச்சு? பிஎல்ஐ திட்டம் 2021 தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட் இயர் 2024-25 4 நிறுவனங்களுக்கு 322 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டுச்சு. 2024-25 ஊக்கத்தொகை 1999 கோடி 5 நிறுவனங்களுக்கு 2024-25 நிதியாண்டில் 5 நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். எதிர்கால இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 8 கோடி ரூபாயாக மாற்றணும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து அதை 9,500 கோடியாக அதை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த இந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த செலவு 25,000 கோடி ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். எஃகு நிறுவனங்கள் மீதான சிசிஐ விசாரணை. சிசிஐனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? சிசிஐ இந்திய போட்டி ஆணையம். இந்திய போட்டி ஆணையம், காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இந்திய போட்டி ஆணையம் இந்தியாவுடைய முன்னணி எஃகு தயாரிப்பு நிறுவனங்கள் மீது ஒரு அதிரடியான விசாரணை நடத்தியிருக்காங்க நண்பர்களே. அது என்ன விசாரணை அப்படின்னா, இந்த விசாரணையில் சிக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் நிறுவனம், ஜேஎஸ்வி ஸ்டீல் நிறுவனம் மற்றும் பொதுத்துறை நிறுவனமான செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்குல்ல, செயில், இவங்க எல்லாருமே சிக்கியிருக்காங்க. இவங்க உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ரகசியமாக கூட்டு சேர்ந்து எஃகு விலையை செயற்கையாக உயர்த்தியதா, அதாவது ப்ரைஸ் கொல்யூஷன் சொல்லுவாங்க, செயற்கையாக உயர்த்தியதா இந்திய போட்டி ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இது ஏன் ஒரு குற்றம்? சரி, இந்த விஷயத்தை பார்த்துடலாம். 2015 2023 வரையிலான காலகட்டத்தில் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறதா இந்த சிசிஐ சொல்லியிருக்காங்க. இது ஏன் ஒரு குற்றம்? இந்தியாவில் ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்பிக்கையற்ற எதிர்ப்பு சட்டம் அப்படின்னு பேர், ஆன்டி ட்ரஸ்ட் லா. அதன்படி நிறுவனங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட்டு சேர்ந்து விலையை நிர்ணயம் செய்கிறது சட்டவிரோதமானது. அப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? விலையை வேணும்னே ஏற்றிருக்காங்க. நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட் ஏற்றுறாங்களா அந்த மாதிரி. சரி, அப்புறம் இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று. இந்தியா ஐரோப்பிய யூனியன்னா என்ன? யூரோப்பியன் யூனியன் இடையே வர்த்தக உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு ஒரு முக்கிய ராஜதந்திர நகர்வு இப்போது தொடங்கியிருக்கு. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையான ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், எஃப்டிஏ, தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்கிற நோக்கத்துக்காக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர், அவர் யார்? பியூஷ் கோயல். அவர் பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸுக்கு போயிருக்கிறார், பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஜனவரி 8 மற்றும் 9 தேதிகளில் அவர் பயணம் மேற்கொள்ள போகிறாரு. ஓகேவா? பயணத்துடைய நோக்கம் என்ன? நீண்ட காலமாக பெண்டிங்லேயே இருக்கிற சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, பேச்சுவார்த்தைகளை விரிவாக முடிவுக்கு கொண்டு வந்து நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கிறது. இதுக்கு தான். புரியுதுங்களா? இதுக்காக அவர் போய் யாரை சந்திக்க போகிறாரு அப்படின்னா, ஐரோப்பிய யூனியன் ஆணையர் மரோஸ் செஃப்கோவிக் அவரோட சேர்ந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார். புரியுதுங்களா? ஏன் இந்த பேச்சுவார்த்தை முக்கியம்? இந்த இந்தியா ஐரோப்பிய யூனியன் இதுக்கு நடுவில் உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்தானுச்சுன்னா இந்தியாவிலேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கான வரி குறையும். இது இந்திய தொழில்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். இந்திய சேவைத்துறையில் ஒரு மந்த நிலை இருந்துக்குங்க. கடந்த 11 மாதங்கள் இல்லாத வீழ்ச்சி இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? இந்த பிஎம்ஐ குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதாவது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக பெருகிறது எது? சர்வீஸ் செக்டார் தான். இந்த சர்வீஸ் செக்டார் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப, அதாவது டிசம்பர் 2025 ரொம்ப சரிவை சந்திச்சிருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் வாய்ப்பு, உற்பத்தி குறைவு,
புதிய தொழில் வாய்ப்புலாம் குறைஞ்சிருச்சு, உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அதனால சேவைத்துறை வளர்ச்சி கடந்த 11 மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு அ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் பிஎம்ஐ, அதாவது இந்த ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வின்படி இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஓகேவா? பிஎம்ஐ அப்படிங்கிறது ம், ம், நான் எக்ஸ்பான்ஷன் அடுத்த வீடியோலேருந்து உங்களுக்கு தரேன். பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கடந்த நவம்பர் மாதத்தில் 59.8 இருந்த இந்த பிஎம்ஐ குறியீடு டிசம்பர் மாதத்தில் 58 குறைஞ்சிருக்கு. 2025 ஜனவரிக்கு பிறகு பதிவான ரொம்ப குறைவான குறியீடு இதுதான். சரிங்களா? ஏன் இந்த பிஎம்ஐ குறியீடு ரொம்ப முக்கியம்? பிஎம்ஐ குறியீடு அப்படிங்கிறது தான் ஒரு மாதத்துடைய வணிக செயல்பாடுகளை அதுக்கு முந்தின மாதத்தோடு ஒப்பிடுவதற்காக இருக்கிற ஒரு குறியீடு. ஸோ இந்த குறியீடு வந்து அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. குறைஞ்சிது அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்திய சூரிய சக்தி துறையின் வளர்ச்சி பற்றி நம்ம பார்க்கலாம். சூரிய சக்தினா என்ன? சோலார் எனர்ஜி. சூரிய சக்தினா என்ன? சோலார் எனர்ஜி அப்படின்னு பேர். இது ஒரு சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவில் சோலார் மாடியூல் உற்பத்தி திறன் ஓராண்டில், அதாவது 2024-25 63 ஜிகாவாட்ஸ்லேருந்து 144 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 128.6% வளர்ச்சி அப்படின்னு புதுப்பிக்கத்தக்க, அதாவது மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் சோஷியல் மீடியாவில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஓகேவா? சரி, ஒரே வருஷத்தில் இந்தியா 81 ஜிகாவாட் மதிப்பிலான புதிய உற்பத்தி திறனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சேர்த்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். தனது கட்டமைப்பில் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வளர்ச்சி ஏன் முக்கியமானது, இந்த சாதனை ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை எரிசக்தி துறையில் தற்சார்பு கொண்ட நாடாக மாற்றுறதுல இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் நிறுத்தம். ட்ரம்ப் 50% வரி போட்டதில் 25% வரி என்ன காரணம்? நம்ம ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குகிறோம், அதன் மூலமாக தான் ரஷ்யா வந்து உக்ரைன் வாரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் நம்ம மேலே குற்றம் சாட்டினார் இல்லையா? அதனால் சர்வதேச தடைகள் காரணமாகவும் ஏற்றுமதி மண்டல கட்டுப்பாடுகள் காரணமாகவும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு ஜனவரி மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்திய வாகன சந்தை விற்பனை 2025 இது ஒரு சாதனை தான். கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்திய வாகன சந்தை 7.71% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. முக்கியமான டேட்டா. ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்லி பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, ஒட்டுமொத்தமாக 2,81,61,228 வாகனங்கள் விற்பனை ஆயிருக்கான். என்ன காரணம்? ஜிஎஸ்டி 2.0 அதன்படி இந்த கார்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இந்த டேட்டாவை பாருங்கள். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் விற்பனையான அளவு 9.7% வளர்ந்துருக்கு. டூ வீலர்ஸ் விற்பனை 7.24% வளர்ந்துருக்கு. வணிக வாகனங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 6.71%, டிராக்டர்ஸு 11.52%. அப்புறம் இந்த பங்குச்சந்தை தரவு பகிர்வு விடுமுறை அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது டேட்டா வந்து அடுத்த நாளே நமக்கு கிடைச்சிடும். இப்போ பங்குச்சந்தை எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத கல்வி மற்றும் ரிசர்ச், அதாவது எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச் சொல்லுவாங்க, கல்வி மற்றும் ஆய்வு பணிக்காக அந்த டேட்டா அடுத்த நாளே கிடைச்சிடும். இது ரொம்ப இயர்லியராகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செபி நினச்சதுனால செபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செபிங்கிறது யார்? செபி தான் இந்த பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம். இந்திய பங்குச்சந்தையை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பு அது செபி. ஸோ கல்வி நோக்கங்களுக்காக பங்குச்சந்தை விலை விவரங்களை, ப்ரைஸ் டேட்டாவை பகிர்வது குறித்து ஒரு புதிய கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. 30 நாட்களுக்கு பிறகு தான் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி டேட்டா என்னைக்கு கிடைக்கும்னா ஒரு மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன் அந்த நடவடிக்கை அப்படின்னா,
தவறான பயன்பாட்டை தடுப்பதற்காக. இப்போ உள்ள நடைமுறை விதிகளின்படி சில தரவுகள் ஒரு நாள் கேப்லேயே கிடைச்சிடும். புரியுதுங்களா? இந்த தகவல்கள் குறைவாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாதுகாப்பு. இந்த தகவல்களை யாராவது பக்காவாக கிராக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம நாட்டோட பொருளாதாரமே கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதை பற்றி மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 27 வரை தெரிவிக்கலாம். இந்த திட்ட அறிக்கை தற்பொழுது பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. சரி, வெனிசுலா இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ். என்ன சார் பிரச்சனை வெனிசுலாவில்? வெனிசுலாங்கிறது தென் அமெரிக்க நாடுங்க. கடந்த சில நாட்களாக அரசியல் கொந்தளிப்பாக அங்கே இருந்தது. ஸோ இப்போ அது ஒரு திருப்பம் வந்திருக்கு. என்ன திருப்பம்? வெனிசுலாவுடைய முன்னாள் அதிபராக இருந்தவர் நிக்கோலஸ் மதுரோ. அவர் பேர் என்ன? நிக்கோலஸ் மதுரோ. அவர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஊழல் வழக்குகளுக்காக அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு நியூயார்க்குக்கு அவரை கையில் விலங்கு போட்டு கூட்டு போயிருப்பாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. மதுரோ பிடிபட்ட 2 நாட்களில் அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கு. அது என்னென்னா, வெனிசுலாவுடைய முன்னாள் துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர் இடைக்கால அதிபராக பதவியேற்றிருக்கிறாரு. இன்டரிம் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு 5 அன்னைக்கு பதவி ஏற்றுக்கொண்டார். இந்த பதவியேற்பு விழாவின் போது அவர் என்ன சொன்னார்? நான் அனைத்து வெனிசுலா மக்களின் பெயரால் பதவியேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் பதவியேற்றுட்டு என்ன சொன்னார்? நான் அமெரிக்கா கூட முழுசாக ஒத்துழைப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். வாஷிங்டன் கூட நான் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே சமயம் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடா அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். சரிங்களா? இந்த பதவியேற்பையே அவர் ஏற்கல. இந்த ரோட்ரிக்ஸை வந்து டெல்சி ரோட்ரிக்ஸ் இருக்கார்ல, இடைக்கால அதிபர், அவரே ஒரு ஊழல்வாதி, ஒரு சட்டவிரோதமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இடைக்கால அதிபராக இருந்து தேர்தல் நடத்தினா தேர்தல் சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சீனா ஜப்பான் வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு. இராணுவ பயன்பாட்டு பொருள்களுக்கு சீனா தடை விதிச்சிருக்கு. அதாவது ஜப்பான்லேருந்து வர இராணுவ பயன்பாட்டு பொருட்களுக்கு சீனா தடை விதிச்சிருக்கு. இந்த சீனா ஜப்பான் ரெண்டுமே எங்கே இருக்குது? எந்த கண்டத்தில் இருக்குது? ஆசியாவில் தான் இருக்குது. ஆசியாவின் 2 முக்கியமான பொருளாதார நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான். ஒரு பெரிய வர்த்தக போர் நடக்குது. என்ன தெரியுமா காரணம்? காரணம் என்னென்னா, ஜப்பான் பிரதமர் சானே தாக்கைச்சி அவர் என்ன பண்ணிட்டாரு? தாய்வான் பற்றி அவர் பேசிட்டார். புரியுதுங்களா? தாய்வான் அப்படிங்கிறது தனி நாடு அப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த நாட்டெலாம் சைனா எதிர்க்கும். என்ன காரணம்னா, தைவான் சீனாவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜப்பான் பிரதமர் தைவான் விவகாரம் குறித்து ஒரு சின்ன கருத்தை தெரிவித்து விட்டார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன நடவடிக்கைனா, ஒரு தடை போடுறாங்க. அது என்ன தடை அப்படின்னா, இருமுனை பயன்பாட்டு பொருள்கள், டூயல் யூஸ் ஐட்டம்ஸ், இராணுவத்துக்கு பயன்படுகின்ற பொருட்கள், அது ஜப்பான்லேருந்து சைனா வர்றதுக்கு அது தடை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிரீன்லாந்து விவகாரம், நேட்டோ நாடுகள் இருக்குது தெரியுமா? நேட்டோ நாடுகள் எச்சரிக்கை, அது என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் நண்பர்களே, கவனிங்க. கிரீன்லாந்துங்கிறது ஒரு தீவு. அந்த தீவு குறித்த ஒரு விவாதம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக டென்மார்க் நாட்டுடைய பிரதமர் ஒரு முக்கிய எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார். டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் அப்படின்னு பேர். ஃப்ரெட்ரிக்னு சொல்கிறாங்களே, ஃப்ரெட்ரிக், இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிடலாம், ஃப்ரெட்ரிக்சன் அவர் பேர். மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன நடந்துச்சு? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு அவர் என்ன பண்ணுறாரு? நல்ல கனிம வளங்கள் நிறைந்த கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாரு அப்படின்னு வலியுறுத்தியே செய்கிறார். அதனால அவர் என்ன பண்ணுறாரு? கிரீன்லாந்தில் நல்ல கனிம வளங்கள் இருக்குது, கிரீன்லாந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இராணுவத்தையும் நான் பயன்படுத்த தயங்க போகிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்தார். இது டென்மார்க்குக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. உடனே மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் என்ன செய்கிறாரு? ட்ரம்பின் இந்த கருத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கிரீன்லாந்து அமெரிக்கா கைப்பற்ற நினைத்தால் பல தசாப்தங்களாக இருந்து வரும் நேட்டோ இராணுவ கூட்டமைப்பு அது முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
புரியுதுங்களா? நேட்டோனா என்ன? நேட்டோ அப்படிங்கிறது நேட்டோ அமைப்பில் இருக்கிற ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பது அந்த அமைப்பின் அடிப்படை விதிகளுக்கு எதிரானது. ஓகேவா? ஏற்கனவே அமெரிக்க படைகள் வெனிசுலாவுக்கு போய் ஒரு இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. இப்போ கிரீன்லாந்து மேலே அமெரிக்கா கண் வச்சிருக்கு. ஓகேவா? 20 நாட்களில் கிரீன்லாந்து பற்றி பேசுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அதனால் அமெரிக்கா கிரீன்லாந்தை விரைவில் ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு வந்தால், நேட்டோவில் தான் அமெரிக்காவும் இருக்குது, கிரீன்லாந்து, டென்மார்க்லாம் இருக்குது. இராணுவ நடவடிக்கையை அவங்களுக்குள்ளேயே அவங்க ஏற்படுத்திக்க கூடாது. இதுதான் பிரச்சனை. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நண்பர்களே. இந்தியாவின் முதல் பயோ ஹாப்பி மாவட்டம் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தின் கீயி பன்யோர் மாவட்டம். அதுதான் இந்தியாவின் முதல் உயிர் மகிழ்ச்சி மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சார் உயிர் மகிழ்ச்சி மாவட்டம்? அதாவது புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி, பசுமை புரட்சி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற MS சுவாமிநாதன் இருக்கார்ல, அவரு தான் இந்த பயோ ஹாப்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறாரு. அதன்படி அருணாச்சல பிரதேசத்தில் கீயி பான்யோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்குனாங்க. அதுதான் இந்தியாவின் உயிர் மகிழ்ச்சி மாவட்டம். புரியுதுங்களா? கடந்த செவ்வாய் அன்று, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி சென்னையில் நடந்த சஸ்டைனபிலிட்டி டயலாக்ஸ் அப்படிங்கிற நிகழ்வில் அந்த நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் இதை தெரிவித்திருக்கிறார். டாக்டர் சௌமியா சுவாமிநாதன், அவர் MS சுவாமிநாதனுடைய மகள். அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்தியாவின் முதல் கீயி பன்யோர் மாவட்டம் அதுதான் முதல் உயிர் மகிழ்ச்சி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? அடுத்தது ஆஸ்திரேலியா ஓப்பன் 2026 பரிசு தொகை 16% அதிகரிக்கப்பட்டு ஆஸ்திரேலியன் டாலர் 111.5 மில்லியனாக உயர்ந்திருக்கு. ஸோ ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்பவருக்கு தலா 4.15 ஆஸ்திரேலியன் டாலர் மில்லியன் வழங்கப்பட உள்ளது. ஸோ இந்திய கால்பந்து ISL மற்றும் ஐ லீக். ஸோ இந்திய கால்பந்து உலகை கடந்த சில நாட்களாக வாட்டி வந்த நிச்சயமற்ற தன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. கால்பந்து திருவிழாவுக்கு தடை நீங்கியிருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஏன் தெரியுமா அந்த தடை இருந்தது? வணிக ரீதியாக ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. அதனால் இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ISL அந்த கால்பந்து தொடர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அது பிப்ரவரி 14 தேதி தொடங்கப்பட இருக்கு. ஸோ 14 கிளப் அணிகள் இதில் பங்கேற்கிறாங்க. IPL மாதிரிங்க, IPL மாதிரி. ஸோ இந்த தொடர்களை நடத்த மத்திய அரசு மற்றும் AIFF ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இணைந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு சேர்ந்து 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. செல்சி கால்பந்து கிளப்னு ஒன்று, செல்சி ஃபுட்பால் கிளப், அதோடைய புதிய பயிற்சியாளர் பிரபல கால்பந்து கிளப் தாங்க இது செல்சி. அதன் புதிய தலைமை பயிற்சியாளராக லியாம் ரோசினியர் அப்படிங்கிறவர் 6 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ், இந்த மாதிரி செய்திகள் தான் கேள்விகளாக வந்துடும். இந்தியாவோட அனாஹத் சிங் அண்டர் 19 பிரிவில் எகிப்துடைய மலிகா எல் கராக்சியை வீழ்த்தி முதல் தடவையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. ஓகேவா? 17 வயசு தான் அந்த அனாஹத் சிங்குக்கு. ஏற்கனவே 12 இந்த அனாஹத் சிங் வந்து ஏற்கனவே 12 PSA பட்டங்களை வென்றிருக்கிறார். ஓகேவா? மற்றொரு இந்திய வீரர் யார் தெரியுமா? ஆரியவீர் திவான். இந்த பேர்லாம் எதன் கூட தொடர்புடையது கேட்பாங்க. ஆரியவீர் திவான், அவரும் 17 வயசு தான். ஆனால் இவர் அரையிறுதியில் தோற்று வெளியேறிவிட்டார். ஆனால் அனாஹத் சிங் இறுதிப் போட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் முன்னேறியிருக்கிறார். 12 PSA பட்டங்களை வென்றிருக்கிறார் அனாஹத். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, மலேசியா ஓப்பன் பேட்மிண்டன் மலேசியாவோட கோலாலம்பூரில்
மலேசியா ஓப்பன் சூப்பர் 750 அப்படின்னு, மலேசியா ஓப்பன் சூப்பர் 750ன்னு பேர், சூப்பர் 750 அப்படின்னு ஒரு பேட்மிண்டன் தொடர் ஒன்று நடக்குது. அதில் இந்தியாவோட நட்சத்திர வீரர் லக்ஷ்யா சென் முதல் வெற்றியை பெற்றிருக்கிறார். சிங்கப்பூருடைய ஜியா ஹேங் ஜேசன் டேவை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த பெயர்கள்லாம் எது கூட, எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. லக்ஷ்யா சென் அப்படின்னா பேட்மிண்டன், ஆர்யாவீர் திவான் ஸ்குவாஷ், ஜூனியர் ஸ்குவாஷ், அனாகத் சிங் ஸ்குவாஷ், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா நண்பர்களே? லக்ஷ்யா சென் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அதே பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இந்தியாவுடைய மாளவிகா பன்சோத், யாரு? மாளவிகா பன்சோத் தாய்லாந்து வீராங்கனை ரட்சனோக் இண்டானன் அவங்கள்ட்ட தோத்து வெளியேறிட்டாங்க. மாளவிகா பன்சோத் எந்த போட்டி? மாளவிகா பன்சோத் பேட்மிண்டன். சரி, ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணி வரலாற்றிலே இல்லாத ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. அது என்னன்னா, விஜய் மெர்ச்சன்ட் டிராஃபி இறுதிப் போட்டியில் மிசோரமை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீரின் 14 வயதுக்குட்பட்டோர் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. ஜம்மு காஷ்மீர் வெற்றி அடைந்த முதல் பிசிசிஐ கோப்பை இதுதான். அதனால இது ரொம்ப முக்கியம். சூரத் நகரில் இந்த போட்டி நடந்தது. சரியா? விஜய் மெர்ச்சன்ட் ட்ரோஃபி அப்படின்னு அர்த்தம். பிளேட் குரூப்னு சொல்லுவாங்க. சரியா? மிசோரம் அணியை வீழ்த்தியது. ஓகே, ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 182 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சது. ஓகே, அப்புறம் மகளிர் கிரிக்கெட் தமிழக அணி வெற்றி. பிசிசிஐ மகளிர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒரு நாள் கோப்பை தொடரில் மகாராஷ்டிராவை தமிழ்நாடு அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினுச்சு. தமிழகத்தின் எஸ் கௌரிலட்சுமி தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர், அண்டர் 15 கிரிக்கெட் பிளேயர். புரியுதா? ஓகே ஃபைன். அடுத்தது எஸ்எஸ் ராஜன் T20 கோப்பை. சி ஹரி நிஷாந்த் தலைமையிலான கோவை அணி தூத்துக்குடி அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கு. ஓகேவா? ஹரி நிஷாந்த் கோயம்புத்தூர் அணி. அப்புறம் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப், இது ரொம்ப முக்கியம். தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 75 கிலோ எடை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், அவர் அசாமை சேர்ந்தவர். லவ்லினா போர்கோஹைன் அசாமை சேர்ந்தவர். அவர் சவிட்டி போராவை வீழ்த்தி வெற்றி பெற்றார் 75 கிலோ எடை பிரிவில். இதில் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப். ஆண்கள் பிரிவு பொறுத்த வரைக்கும் 55 கிலோ பிரிவில் அமித் பங்கல் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகிறார். ஓகேவா? நல்லா கவனிங்க. இது இன்னும் கப்பு அடித்தாங்களா அப்படின்னா இல்லை. ஓகே, இது அந்தந்த ஆட்டங்கள் தான். இந்த லவ்லினா போர்ஹைன் இருக்காங்கல்ல, லவ்லினா போர்ஹைன் இவங்க ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றவங்க, ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றவர்கள். ஓகேவா? சரி. ஸோ அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேறினவங்க தான் இவங்கெல்லாம். பெயர்களை மட்டும் நீங்கள் அப்படியே பார்த்துங்க. அடுத்தடுத்த சுற்றுக்கு பெண்கள் 75 கிலோவில் லவ்லினா போர்ஹோஹைனு, பெண்கள் 51 கேஜியில் நிது கங்காசு, பெண்கள் 54 கேஜியில் சாக்ஷி சௌத்ரி. சரிங்களா? அடுத்தது அமித் பங்கல் ஆண்கள் 55 கேஜி, இன்னொரு ஆண்கள் 55 கேஜியில் ஜிடுமணி சிங்கு, ஆண்கள் 60 கேஜி ஹைசாமுதீன். இவங்கெல்லாம் அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. புரியுதா? இது என்ன ஆர்எஸ்சின்னா என்ன? ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணி வெற்றியை கொடுத்துருவாரு, அந்த மாதிரி. ஸோ இன்றைய தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதை. ஓகேவா? இது நான் உங்களுக்கு பக்காவாக ஆங்கில அக்ரோனிம்ஸுக்கெலாம் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கணும். அது ஒரு இது நான் வச்சுக்கிறேன். இவ்வளோ விரிவாக போகணுமா, கதைகள் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.